டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now. வரும் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், இந்த மழைக்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்தில் வருகின்ற 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள்ல நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மழை பெய்யும் போது தமிழகத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் 30 முதல் 40 கிலோமீட்டர் பலத்த தரைக்காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள்ல நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2 மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த 2 மாவட்டங்களுமே கனமழை பெய்யும் பொழுது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த தரைக்காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்குமே ஒரு சில பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசானது மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சென்னையில மதிய நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் என்பது மீண்டும் 100 டிகிரிக்கு நெருங்கக்கூடிய அளவிற்கு வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்கின்ற தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 27, 28 ஆகிய 2 நாட்களில் 2 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அடுத்த 48 மணி நேரத்தில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது தமிழகத்தில் நோக்கி வராமல் விலகி செல்வதன் காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்திற்கு பெரிதான மழைக்கு பாதிப்பு இருக்காது எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.